எதற்காக நான் உங்களுக்கு ஜெபிக்கணும் ஐயா? உடம்பு நல்லா இருக்கணும், குணமாயிடணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். அது பண்ண அப்புறம் பத்திரமா ஆட்டோமேட்டிக் நடந்துடும். சரி, இப்போ நீங்க கத்தரை ஏற்றுக்கொண்டு இருக்கீங்களா? ஏத்துக்கல, அந்த ஸ்டேஜ் போயிட்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கத்தரை ஏற்றுக்கொண்டு அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு. சரி, இது உங்க ஆபீஸ் இல்ல, இது உங்களுக்கு. ஆமா ஆமா. ஜெபிக்கலாமா? அன்பான நேசப்பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, இந்த அருமையான ஐயா ஆண்டவரே அவர்களை கர்த்தாவே உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. நீரே மெய்யான வழியும் சத்தியம் ஜீவன் என்பதை கர்த்தர் நீங்க ஆண்டவரே வெளிப்படுத்துங்கப்பா. உங்களுடைய மெய்யான வெளிச்சத்துக்குள்ளாக இழுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியான ஒரு பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே எல்லாம் கூடும் என்று சொன்னீங்களப்பா. ஆத்தும ரட்சணியம் கர்த்தருடையதப்பா, ரட்சிப்பு கர்த்தருடையது சுவாமி. ஆண்டவரே, கர்த்தர் தாமே இருக்க எல்லா கட்டுகளையும் ஆண்டவரை அறுத்து போட்டு நுகங்களை உடைத்து ஆண்டவரே என் ஆவியான ஒரு பலத்தை கிரியை ஒரு வாழ்க்கையில நடப்பிக்கும்படி ஜெபிக்கிறேன். நிம்மட்டுமாய் கர்த்தாவே உம்மை குறித்து அறியும்படிக்கு அடியேன் ஆண்டவரை சொல்லும் போது, ஆண்டவரை மற்றவர்களும் சொல்லும் போது ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அந்த மனப்பக்குவத்தை கர்த்தர் நீர் கொடுத்தீர். உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய மந்தையில இந்த ஆடை சேர்ப்பீராக. கர்த்தர் நீரே ஆண்டவரே நல்ல மெய்ப்பனா இருக்கிறபடியினாலே ஆண்டவரே கர்த்தாவே தொடர்ந்து வழி நடத்துங்க ராஜா. ஆண்டவரை மட்டுமாய் சரீரத்துல ஆண்டவரை கொடுத்த எல்லா சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே ஆண்டவர் நல்ல நீடி ஆயுளையும் ஜீவன் சுகம் பலத்தையும் கொடுங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. வியாபாரத்துல கொடுத்திருக்கிற உண்மையான இருதயத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரை கர்த்தர் தாமே ஆண்டவரை இவரை உயிர்ப்பித்து மட்டுமாய் ஆண்டவரை பலனோடு சுக ஜீவனோடு வச்சுங்க ஆண்டவரை. தொடர்ந்து எல்லாவற்றிலும் ஆண்டவரை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க அப்பா. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ரொம்ப நன்றி ஐயா.